ஒரே தவறு, ஒரே காதல், ஆனால் தீர்ப்பு மட்டும் ஏன் வேறு? இந்த கேள்விக்கான பதிலை ஒரு அம்மா தன்னுடைய இரண்டாவது மகளிடம் சொன்னார். அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஹனி வாய்ஸ். ஒரு இரவு நேரம் அம்மா அமைதியாக அமர்ந்திருக்கிறார். அப்போது இரண்டாவது மகள் வருகிறார். மகள்: அம்மா, ஒரு கேள்வி கேட்கலாமா? அம்மா: என்னம்மா? அம்மா, நம் சமூகத்தில் ஒரு பையன் காதலித்தால் பையன்தானே, இந்த வயசில் இப்படித்தான் என்று பலர் சாதாரணமாக எடுத்துக்கொள்கிறார்கள். ஆனால் ஒரு பெண் காதலித்தால் ஒரு பொண்ணு உனக்கு இது தேவையா என்று அவளிடம் 1000 கேள்விகள். ஒரு பெண்ணின் கடந்த காலம் அவளுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்க வேண்டுமா? ஒரு ஆண் தன் காதலித்த பெண்ணை திருமணம் செய்யாமல் வேறு ஒருவரை திருமணம் செய்து சந்தோஷமாக வாழ்கிறான். ஆனால் ஒரு பெண் திருமணத்திற்கு முன் யாரையாவது காதலித்திருந்தால் ஏன் சில குடும்பங்களில் அவளுடைய கடந்த காலமே அவள் வாழ்நாள் முழுவதும் ஒரு குற்றமாக மாறுகிறது? அக்கா இப்போ நல்ல மனைவியா வாழ முயற்சி பண்றா, கணவரையும் அவர் குடும்பத்தையும் மனசார பாத்துக்கிறா. ஆனா இன்னைக்கும் அவ காதலிச்ச பழைய விஷயத்த சொல்லி அவளை காயப்படுத்துறாங்க. அம்மா, ஏமா ஒரே காதலுக்கு வேறு வேறு தீர்ப்பு? அம்மா சிறிது நேரம் அமைதியாக இருக்கிறார். அம்மா: மகளே, உன் அக்கா அழுகிறதை நான் தினமும் பார்த்துட்டே இருக்கிறேன். ஒரு தாய்க்கு அதைவிட பெரிய வழி வேற எதுவும் இல்லை. நீ கேட்ட கேள்விக்கு ஒரே பதில் கிடையாது. ஆனால் இந்த சமூகம் இன்னும் முழுமையாக மாறவில்லை. சிலர் ஒரு பையன் காதலிச்சா பையன்தானே என்று சாதாரணமாக எடுத்துக்கிறாங்க. அதே விஷயம் ஒரு பெண்ணுக்கு நடந்தா அவ குணத்தையே எடை போட ஆரம்பிச்சிடுறாங்க. இது சரின்னு நான் சொல்லலை, ஆனால் இன்னும் பல இடங்களில் இப்படித்தான் நடக்குது. மகளே, இன்னொரு உண்மையை கேள். வாழ்க்கையில் சில முடிவுகள் ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரே மாதிரி விளைவுகளை தராது. குறிப்பாக உடல், மனம், குடும்பம் இவற்றின் சுமை பல நேரங்களில் பெண்ணின் மேல் அதிகமாக விழும். அதனால்தான் நான் உன்னை பயமுறுத்தவில்லை, உன்னை பாதுகாக்கத்தான் பேசுகிறேன். மகளே, உண்மையான காதல் ஒரு நாளும் நிரூபி என்று கேட்காது. என்னை நம்புனா இதை செய் என்று கட்டாயப்படுத்தாது. உன் எல்லைகளை மதிக்கும், உன் கனவுகளை மதிக்கும், உன் பெற்றோரை மதிக்கும், உன்னை மதிக்கும். நினைவில் வை, உன்னை ரகசியமாக காதலிக்க சொல்கிறவன் நாளைக்கு உன்னை ரகசியமாக விட்டுட்டு போகவும் முடியும். ஆனால் உன்னை மரியாதையாக வீட்டுக்கு வந்து கேட்குறவன் உன்னை வாழ்நாள் முழுக்க மதிக்கவும் வாய்ப்பு அதிகம். அதனால் காதலிக்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை. ஆனால் யாரை காதலிக்கிறோம், அவரோட குணம் என்ன, பெண்களை மதிக்கிறாரா, கோபம் வந்தால் எப்படி பேசுகிறாரு, பொறுப்பாக இருக்கிறாரா என்பதை 1000 முறை யோசித்து ஒரு முடிவு எடு. நன்றாக படி, உன் காலில் நீ நில். ஏன்னா கல்வி உனக்கு வேலை மட்டும் தராது, தவறான மனிதரிடம் தலை குனியாமல் வாழும் தைரியத்தையும் தரும். அம்மா தன் மகளின் கைகளை பிடித்து கொண்டு: மகளே, வாழ்க்கையில் காதல் முக்கியம், ஆனால் அதைவிட முக்கியம் நிம்மதி. அழகான காதலை தேடாத, அளவைக்காத மனிதனை தேடு. பெரிய பணக்காரனை தேடாத, பெரிய மனசுக்காரனை தேடு. ஏன்னா சரியான வாழ்க்கை துணை உன் வாழ்க்கையை மட்டும் மாற்ற மாட்டார், உன் குழந்தைகளின் எதிர்காலத்தையும் மாற்றுவார். ஒரே காதல், வேறு தீர்ப்பு. தீர்ப்பு மாற வேண்டியது சமூகத்தின் கடமை. அதுவரை உன் வாழ்க்கையை பாதுகாப்பது உன் பொறுப்பு. இந்த கதை உங்கள் மனதில் ஒரு சிறிய மாற்றத்தையாவது ஏற்படுத்தியிருந்தால் அதுவே இந்த வீடியோவின் வெற்றி. இப்படிப்பட்ட உண்மை வாழ்க்கை கதைகளுக்கும் மனதை தொடும் சமூக பதிவுகளுக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தொடருங்கள். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல கதையில் சந்திப்போம், சிந்திப்போம், வாழ்க்கையை மாற்றுவோம். பை பாய்.